சகல ஒரு ஃபென்டாஸ்டிக் ஐடியா. என்ன ஐடியா? புது ஐடியா இல்ல, பழைய ஐடியா தான். நீ விருந்துக்கு போறதுக்காக நானும் மாமாவும் கொலாபரேஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணோம்ல, அதே மேட்டரை இப்ப நீயும் நானும் சேர்ந்து பண்றோம். நான் பெர்ஃபார்ம் பண்றேன், நீ கொஞ்சோண்டு சப்போர்ட் மட்டும் பண்ணு. பக்காவா அத்தையை ஒத்துக்க வச்சிடலாம். ஓகே? சரியா வருமா? பக்காவா வரும். ஃபாலோ மீ. இல்லைங்க சகல, நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்காது. நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். அட போங்க சகல, சும்மா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏப்பா, நீ சொல்ற மாதிரி நடக்காது, நடக்கவே நடக்காது. நெவர், இட் நெவர் ஹேப்பன். நான் சொல்ற மாதிரி தாங்க நடக்கும். ஏங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டு யாராவது அப்படி நடந்துப்பாங்களா? பொல்லாத ப்ராமிஸ், நாங்க பார்க்காத ப்ராமிஸா? சும்மா ப்ராமிஸ் ஃப்ரைட் ரைஸ் நட்டு போப்பா. நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். ஏங்க, எதனா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க. லூசு மாதிரியா? இங்க பாருப்பா, நீ வேணா இந்த வீட்டுக்கு புது மாப்பிள்ளையா இருக்கலாம், ஆனா நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை. தெரிஞ்சுக்க, நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். ஏங்க, நீங்க மூத்த மாப்பிள்ளையா இருக்கலாம், அதுக்காகலாம் நீங்க சொல்றது நடக்காது. கண்டிப்பா நடக்கும். நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாத. சும்மா மாப்பிள்ளை, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அத்த, நீங்களே இந்த நியாயத்தை சொல்லுங்க. ரேவதி கல்யாணம் முடிஞ்ச உடனே மாமாவை அவர் ஊருக்கு அனுப்பி வைக்கிறதா அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அத என்னமோ சீரியஸா எடுத்துக்கிட்டு சகல வந்து என்கிட்ட கேக்குறாப்ல. அத்தை வந்து எப்படியாவது மாமாவை அங்க அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்றாப்ல. நான் சொன்னேன் அதுக்கு சத்தியமா வாய்ப்பே கிடையாதுன்னு. அத்தை, நீங்க கண்டிப்பா மாமாவை அனுப்பி வைப்பீங்க. அத்தை ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா தவற மாட்டாங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னமோ அது இல்லைன்னு சொல்றாரு. இங்க பாருப்பா, வாக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம், அதுக்காக அதை ஃபாலோ பண்றேன்னு நாங்க என்ன எழுதியா கொடுத்தோம்? இத பாரு, மாமாவோட அம்மா அதான் அந்த கிளவி கல்யாணத்துல செஞ்ச அழிச்சாட்டியத்துக்கு அவர் அனுப்பி வைக்காம இருக்கிறதா நல்லது. என்னத்த நான் சொல்றது? அதுக்காக அத்தை ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாத்தாம இருக்க முடியுமா? மாமாவை அனுப்பி வைக்கிறதா நியாயம். சொன்ன வார்த்தையை காப்பாத்தலன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஊர்ல அவங்கள பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அவங்க கோவக்காரங்க, முரட்டுத்தனமானவங்க, எதையும் முகத்துக்கு நேரா பேசுறவங்க தான். ஆனா எப்பவும் சொன்ன வார்த்தையை தவறாம காப்பாத்துவாங்க. அப்படிதான் இமேஜ் இருக்கு அவங்களுக்கு. அதுதான் உண்மையும் கூட. அதை கெடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ டிராமா போடுற மாதிரி தெரியுதே. பார்க்கலாம் அக்கா என்ன சொல்றான்னு. மாப்பிள்ளை, ராஜா தான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த சாமுண்டீஸ்வரி அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னா அதை செய்யாம இருக்க மாட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இவரை நான் கண்டிப்பா அனுப்பி வைக்கதான் போறேன். மாப்பிள்ளை, நான் இந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. உங்க மாமா அவர் சொந்த ஊருக்கு போகட்டும், அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அக்கா, மாமாவை ஊருக்கு அனுப்பி வைக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? அந்த கிழவி இங்க வந்தே தான் பேரனுக்கு தான் ரேவதியை கட்டி கொடுக்கணும்னு சவால் விட்டுட்டு பேசினா. கல்யாண மண்டபத்துல வந்தோம் கடைசி வரைக்கும் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தா. இப்ப மாமா அங்க போனா அவர் மனசை மாத்த கூட சான்ஸ் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நீ அவசரப்படாத, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுக்கா. ஆகா, நாம கஷ்டப்பட்டு அத்தையை ஒத்துக்க வச்சா இந்த பொம்பளை ஈஸியா எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருவா போல இருக்கே. இத சும்மா விடக்கூடாது. சந்திரா, தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. உங்க மாமா போயிட்டு வரட்டும், எதுவும் என்ன மீறி எல்லாம் நடக்காது. அதனால நீ கவலைப்பட வேண்டாம். இத பாருங்க, நீங்க உங்க ஊருக்கு போய் அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க. அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இல்லை ஈஸ்வரி, நான் போகல.
போகலையா? ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்களும் போகணும் தானே ஆசைப்பட்டீங்க? போகணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஈஸ்வரி. ஆனா நான் மட்டும் தனியா போகிறது விருப்பம் இல்லை. இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஆமா ஈஸ்வரி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் ஊருக்கு நான் திரும்ப போறேன். அதுக்கு நான் மட்டும் தனியா போனாவா நல்லா இருக்கும்? நம்ம குடும்பத்தோட போனாதானே சந்தோஷமா இருக்கும். அப்போ நாங்க எல்லாரும் வந்தாதான் போவேன்னு சொல்றீங்களா? ஆமா ஈஸ்வரி, நீ, நான், நம்ம பொண்ணுங்க, நம்ம மாப்பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா போனாதானே அவங்களுக்கு மரியாதையா இருக்கும். நான் மட்டும் தனியா போனா அது அவங்களுக்கு அவமரியாதை தானே. ஊர்ல அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குல்ல. நாம ஒரு பிளான் போட்டா மாமா கில்லாடியா ஒரு பிளான் போடுறாரே. எதுவா இருந்தாலும் ஓகே தான். அத்தை இதுக்கு ஒத்துக்கிறாங்களான்னு பாப்போம். என்ன விளையாடுறீங்களா? நான் உங்களை மட்டும் போக சொன்னா நீங்க என்னடானா எங்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க? நான் கொஞ்சம் இறங்கி வந்தா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? இது பாருங்க, உங்க எண்ணம் என்னைக்குமே நிறைவேறாது. நாங்க யாரும் வர மாட்டோம். விருப்பம் இருந்தா போங்க, இல்லனா அப்படியே விட்டுடுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, அக்கா சொன்னதா சரி. நாங்க யாரும் வரமாட்டோம். உங்க நினைப்பு எந்த காலத்திலயும் நடக்காது. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்களே? அத்தை தான் உங்களை போக சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன கிளம்பி போக வேண்டியதானே? எல்லாரும் வந்தாதான் போவீங்கன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்ல மாப்ள, நான் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது. நான் என் குடும்பத்தோட ஊருக்கு போனாதான் அது மரியாதையா இருக்கும், கௌரவமா இருக்கும். என் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க, உன் குடும்பம் என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அது எனக்கு அசிங்கமா இருக்காதா? அதனாலதான் ஈஸ்வர கிட்ட அப்படி சொன்னேன். மத்தபடி ஊருக்கு தனியா போறதுக்கு நான் போகாம இருக்கலாம். அம்மா, ஒரு வாட்டி அத்தை கிட்ட நான் பேசி பார்க்கறேன். மாமா சகல போனார்னா ஆல் சக்சஸ் தான். டோன்ட் வரி. அத்தை, வாங்க மாப்பிள்ள. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மாமாவோட ஆசை நியாயமானதுதான் எனக்கு தோணுது. நீங்க இதை நிறைவேற்றினீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? நானாவது அந்த ஊருக்கு போறதாவது அந்த கிழவன் கிழவி முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவங்க வீட்டுக்கு என்ன போ சொல்றீங்க? அவங்க செஞ்ச துரோகத்தை இன்னும் என்னால மறக்கவே முடியல மாப்பிள்ள. ஒரே நாள்ல என் அம்மா தங்கச்சி 2 பேரையுமே பறி கொடுத்தேன். அதெல்லாம் இன்னும் என் மனசுல ஆறாத ரணமா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா மாமா உங்களுக்காக நிறைய தியாகம் செஞ்சிருக்காரு. இனி வரைக்கும் உங்க சொல்லு கட்டுப்பட்டு தான் அப்பா அம்மா தங்கச்சி சொந்தக்காரங்க எல்லாரும் தள்ளிவிட்டு உங்க பக்கம் நிக்கிறாரு. அவருக்காக நீங்க கொஞ்சம் மனசரங்க கூடாதா? அவரோட அந்த சின்ன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா உங்க மேல அவருக்கு இன்னும் மரியாதை தான் ஜாஸ்தியாகும். சாரி மாப்ள, இந்த விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்காதீங்க. என்னால முடியாது. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். என்ன மாப்பிள்ள சார், மூக்கொடைஞ்சு வரீங்க போல இருக்கு. புரியல. நானும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்ட. ஆனா எங்க அம்மா அவங்களோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்கள உன்னால ஒத்துக்க வைக்க முடியலல்ல? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடடா, நீ தான் அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாச்சே. நீ என்ன சொன்னாலும் அவங்க கண்ணை மூடிட்டு நம்புவாங்களே. வெள்ளை காக்கா மல்லாக்க படுத்திருக்குன்னு சார் சொன்னா எங்க அம்மா ஆமா 1க்கு 2 காக்கா படுத்திருக்குன்னு தலையாட்டுவாங்களே. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துல
அவங்கள உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியலையா? இது நீ என்ன நோஸ் கட் பண்ற விஷயம் இல்ல. உங்க அப்பா பாவம், அவருக்கும் ஆசை இருக்கு. அது ரொம்ப நியாயமான ஆசையும் கூட. அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். நியாயமா அப்பாவோட ஆசை நிறைவேறாம அவர் ஃபீல் பண்றாரு, நீ தான் வருத்தப்படணும். ஆனா நீ என்னன்னா, நான் சொல்லி உங்க அம்மா கேட்கலன்னு சந்தோஷப்படுற. ஆமா, உண்மைதான். என்ன பண்றது? இப்ப நான் என்னோட மனநிலைமையில அந்த மாதிரி இருக்கேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் உன்னோட அப்பா தானே. உனக்காக அவர் எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்காரு. ஒரு மகளை அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணலாம்ல. இதுல நீ என்ன விட்டுரு. அவரோட பொண்ணா கொஞ்சம் நீ யோசிக்கலாம்ல. எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, உன் அப்பா வருத்தப்படுறாருன்னு தெரிஞ்சுதான் நான் பேசினேன். இதுல நீ அவரை பத்தி மட்டும் யோசி. கரெக்ட் தான். சரி, நான் எங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள சார், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நான் எங்க அம்மாவை சம்மதிக்க வச்சா பதிலுக்கு நீ என்ன எனக்கு பண்ண போற? நான் என்ன பண்ணும்? இத நான் செய்யறேன். ஆனா இத நான் செஞ்சா பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணும்? நான் எங்க அம்மாவை சம்மதிக்க வச்சா நாளைக்கு நான் கூப்பிட்ட இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம நான் சொல்ற விஷயத்த செய்யணும். நான் கூப்பிடுற இடத்துக்கு வரணும். என்ன விஷயம்? எங்க வரணும்? ஹலோ ஹலோ ஹலோ, என்னோட கண்டிஷனே நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாது. சரி, நீ உன் அம்மாவை சம்மதிக்க மட்டும் வச்சிரு. எனக்கு அது போதும். நான் உன் வார்த்தையை நம்புறேன். நான் இப்பவே போய் என் அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். அம்மா. வா ரேவதி. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லு. நீங்க இப்படி பிடிவாதமா இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் நடந்தா அப்பாவை அவர் ஊருக்கு அனுப்பி வைக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். இப்போ அவரை போகதானே சொல்றேன். அவர்தான் நம்ம எல்லாரும் கூட வரணும்னு பிடிவாதமா இருக்காரு. அவர் ஆசையில என்னமா தப்பு இருக்கு? ஊருக்கு போறப்ப குடும்பத்தோட கௌரவமா சந்தோஷமா போகணும்னு நினைக்கிறாரு. அவங்க ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சா குறைஞ்சா போயிடுவீங்க. ரேவதி, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பேசுறது சரியில்லை. மன்னிக்க கூடிய துரோகத்தையா அந்த கிழவனும் கிழவியும் செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஊருக்கோ அந்த கிழவன் கிழவி முன்னாடியோ போய் என்னால நிக்க முடியாது. இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு தாமா சொல்லிட்டு இருக்க போறீங்க? நீங்க கூட தான் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. நான் உங்களை சகிச்சுக்கிட்டு இங்க இருக்கலையா? தாத்தா பாட்டி செஞ்ச தப்புக்கு தான் அப்பாவை பிரிச்சு இத்தனை வருஷமா தண்டனை கொடுத்துட்டீங்க. இன்னும் அவரை எவ்வளவு நாளைக்கு தண்டிப்பீங்க? ரேவதி, உனக்கு என்னோட வலியும் வேதனையும் புரியல. அதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. நீங்க மட்டும் மத்தவங்க வலி வேதனைய புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க சொல்றதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உன்னை மனசுல வச்சுக்கிட்டு நீ என்ன குத்தி காமிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் போதுமா? அப்பாவோட நாம எல்லாரும் ஊருக்கு போக சம்மதிக்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாது. அவரு மட்டும் போகட்டும். நான் அதுக்கு எந்த தடையும் சொல்லல. இவ்ளோ நாள் உங்க விருப்பப்படி நீங்க சொன்னதை கேட்டு நடந்தவருக்கு நீங்க காட்டுற மரியாதை இதுதானா? ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல அவருக்கு என்னடி மரியாதை இல்ல? முடிவா நீங்க என்னதாமா சொல்றீங்க? இந்த விஷயத்துல என் முடிவு ஒன்னே ஒண்ணுதான். அவரு மட்டும் போகலாம், நாம யாரும் போறது இல்ல. அப்ப நான் என் முடிவை சொல்லட்டுமா? நீ என்ன பண்ண போற? நம்ம குடும்பத்தோட அப்பா ஊருக்கு போக நீங்க சம்மதிக்கணும். இல்லனா இந்த துப்பாக்கியால சுட்டுட்டு நான் செத்துருவேன். ரேவதி, ஆமா, நீங்க ஒத்துக்கலனா இந்த துப்பாக்கி மூலமா ஏன் முடிவை தேடிக்குவேன். ரேவதி, ரேவதி, நான் சொல்றத கேளு. கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்கம்மா. சொன்னா கேளு. வராதீங்க, என்னாச்சு? வராதீங்க. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா ரேவதி, என்ன பண்ற? துப்பாக்கியை கொடு.
ரேவதி ஏமா அப்படி பண்ற? ரேவதி ஏய் யாரும் கிட்ட வராதீங்க, வந்தா சுட்டுட்டு செத்துருவேன். ரேவதி வேணாம், ரேவதி சொன்னாக்கள், ரேவதி என்ன முட்டாள்தானே இது, வேணாம். என்னாச்சு ஈஸ்வரி? ரேவதி ஏன் இப்படி எல்லாம் பண்றா? உங்களோட வர முடியாதுன்னு சொன்னேன்ல, அந்த கோவத்துல இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ரேவதி எதுவா இருந்தாலும் பேச்சை தீர்த்துக்கலாமா? தயவு செய்து துப்பாக்கி கொடுமா. அப்பா கிட்ட வராதீங்க, யாரும் கிட்ட வராதீங்க, வந்தா சுட்டுட்டு செத்துருவேன். இது எனக்கும் அம்மாக்கும் உள்ள பிரச்சனை. ஏய் ரேவதி, தப்பான முடிவுக்கு போயிடாத ப்ளீஸ், சொன்னா கேளு. அக்கா துப்பாக்கியை கீழே போடுக்கா ப்ளீஸ்க்கா.